இன்னைக்கு 14/4/2026 தமிழ் புத்தாண்டு. எல்லாருக்கும் பத்ரகாளி பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுமா? யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் குடும்பத்திற்கும் நான் துணையாக இருப்பேன். எனக்கு யாரெல்லாம் சேவை செய்தார்களோ, அபிஷேகம் செய்தார்களோ, அன்னதானம் செய்தார்களோ அத்தனை பேர் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன். உங்கள் குடும்பத்தை நான் பத்திரமாக பாதுகாப்பேன். இன்று அனைத்து 34 தெய்வங்களுக்கும் வஸ்திர தானங்கள், புது வஸ்திர தானம். அம்மா உன் அற்புதமான அருள், இன்னைக்கு அற்புதமான சக்கர பொங்கல், இந்த பூஜை உன் மனம் குளிர்ந்து தெய்வசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தியோடு நீ உண்மையான அருள் சக்தியோடு ஆசீர்வாதம் செய்திருக்கிறாய். உங்களுக்கு 1000 கோடி நன்றியை தெரிவிக்கிறேன். துர்காதேவி அம்மனுக்கும், அங்காள பரமேஸ்வரிக்கும், அதர்வண பத்ரகாளி அம்மனுக்கும், சமயபுரத்து மாரியம்மனுக்கும், மகாலட்சுமிக்கும், அஷ்டபுஜ துர்காதேவி அம்மனுக்கும் இந்த பூஜையில் யாரெல்லாம் என்னென்ன பிரார்த்தனை பண்ணியிருக்காங்களோ, யாருக்கெல்லாம் பில்லிய சூன்ய காற்று கருப்பு செய்வனை இருந்தால் அனைத்து நிவர்த்தி பண்ணி ஒவ்வொரு வீட்டிலையும் பத்ரகாளி அம்மா இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் அவங்க குடும்பத்தை, பிள்ளைகள், மக்கள், கணவன், மனைவி, பேர குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். அவங்க மனசில் என்ன நினச்சிருக்காங்களோ அத்தனை காரியம் வெற்றியாகணும். குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, மனநலம் பாதித்தவங்க, சிறுநோயிலிருந்து பெருநோய் வரைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள், கோர்ட்டு கேஸ் வழக்கு அனைத்து நிவர்த்தி பண்ணி ஒவ்வொரு பெண்ணுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்துடன், ஒவ்வொரு ஆணும் குபேர லட்சுமி பெருமாள் போல பசங்கள்லாம் படித்து நல்ல உயர்ந்த வேலைக்கு போய் உலகத்தில் வாழும் அனைத்து பத்ரகாளி பக்தர்களுக்கும், இந்திய நாட்டில் வாழும் அனைத்து பத்ரகாளி பக்தர்களுக்கும் உன்னுடைய புத்தாண்டு இந்த நல்ல நாளிலே பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் கொடுத்ததற்கு 1000 கோடி நன்றியை தெரிவித்து, அடியேன் என் குடும்பமும் உன் பிள்ளை உன் பாத திருவடியில் நான் சரணாகதி. இப்போது உங்கள் திருக்கரத்தால் எல்லாருக்கும் பிரசாதம் வழங்கப்படுகிறது. இப்போது மகா தீபார்த்தனை. எல்லாரும் வணங்கிங்க. இந்த கற்பூரத்தில் பத்ரகாளி வந்துட்டா. அம்மா மூஞ்சிக்கிட்ட போங்க. அம்மா இந்த தீப ஒளியிலே உன் அருளும் ஞானாசக்தி, கிரியாசக்தி, யோகாசக்தியுடன் ஒவ்வொரு வீட்டிலும் அகண்ட தீபத்தை ஏற்றி வைத்து எல்லா சங்கடமும் நிவர்த்தி செய்து எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு இனிய ஆண்டா அமைய உன் பொற்பாத திருவடி கமலத்தை பிரார்த்தித்து அவர்கள் அத்தனை பேருக்கும் நான் வேண்டிக் கொள்கிறேன். அம்மா சந்தோஷம் உண்டாகட்டும்.